இங்க துபாய்க்கு ஃபர்ஸ்ட் வரும்போது நான் யாட்ல போயிருக்கேன். அப்போ நான் வந்து யாரை பிடிச்சி யாட்டை புக் பண்றது, எப்படி இந்த யாட்டை புக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமாவே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து புரோக்கர் மூலியமா கிடைச்சது. நிறைய காசு கொடுத்து போனோம். நான் என் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து போனோம். ஒரு 10-15 பேர் 2500-3000 திரம் கிட்ட அந்த டைம்ல நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருப்போம் மீன் பிடிக்கிறது. அந்த வீடியோ கூட நம்ம சேனல்ல போட்டிருப்பேன். அப்போ எனக்கு ஒரு ஆசை இருந்தது, நம்மளுக்கு சொந்தமா யாட் ஒன்று இருந்தா நல்லா இருக்குமே. வியாபாரத்துக்கு இல்ல, இந்த மாதிரி வரணும்னா நம்ம வந்து ஃபேமிலியோட போகலாம், ஜாலியா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது அதை பத்தி நிறைய அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டே இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ரெண்டலுக்காவே விட்டுடலாம், சம்பாதிக்கவும் செய்யலாம், ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல் தான். நம்மளுக்கு இதுல வந்து ஒரு பெரிய வருமானம் வரலனாலும் பிரச்சனை இல்லை, வெறும் வாங்கி அதோட மெயின்டெனன்ஸ் இதுக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வாங்கும் போதே 2ஆ வாங்கிட்டோம். இதுக்கப்புறம் வந்து இதுல என்ன நிறைய எனக்கு ஒரு இது கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாலேஜ் கிடைச்சிருக்குன்னா, நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் வராங்க. இப்போ எப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் இப்போ நான் ஆரம்பிச்சு ஒரு 15 நாள் தான் ஆகுது. நான் 1 மந்தோட ரெண்ட் எடுத்துட்டேன், 1 மந்தோட சேலரிஸ் எடுத்துட்டேன் பசங்களுக்கு. இப்போ நான் சேஃப்ல இருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ் வர பணத்தை சேஃப்டி பண்ணும். அதே மாதிரி ரொட்டேஷன் பண்ணி 2 யாட்ல இருந்து 3, 3ல இருந்து 4 இதே மாதிரி வளர்க்கலான்னு இருக்கேன். அதே நேரத்தில் எல்லாம் நம்ம கிட்ட வேலை செய்யற அந்த கேப்டன் க்ரூஸ் எல்லாமே வந்து தமிழ்நாடு மக்கள் தான். எல்லாம் ராமநாதபுரம். கிட்டத்தட்ட எத்தனை யாட்ச் நிறுத்த முடியும் இந்த லைன்ல பாத்தீங்கன்னா? ஒரு 40 to 50. ஒரே ஒரு லைன்ல மட்டும் அந்த மாதிரி நிறைய லைன் இருக்குமா? அந்த மாதிரி ஒரு 40-50 லைன் இருக்கு. 400-300 இருக்கும். ஓகே 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 400+. அப்பா. இங்க வந்து நிறுத்துற ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இயர்லி வந்து வாடகை கொடுக்கணும் இல்லையா? நம்மளுடைய 2 யாட்டுக்கு மட்டும் ஒரு பர்த்திங்க்கு மட்டும் 2,40,000 திரம் கொடுக்குறோம். அத பர்த்னு சொல்றாங்க அந்த இடத்துல. அதுல வந்து நம்ம வந்து சின்னதா நிறைய போட்டு நிறுத்திக்கலாம், இல்ல பெருசா கொண்டு வந்து ஒண்ணு நிறுத்திக்கலாம், நம்ம இஷ்டம் தான். அதுக்கு வந்து வாட்டர், எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வந்து நம்ம பார்க் பண்ணும்போது பர்த்ல வந்து அவங்க கொடுத்துருவாங்க ஃப்ரீயா சொல்றேன் பாருங்க. அவங்க கொடுத்துருவாங்க. அது மந்த்லி பில் வரும். அதுவே ஒரு கம்மியான பில் தான் வரும், ஒரு 40-50,000 தான். வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் இன்பில்ட் உள்ள இருக்கும், அது டீசல். வெளியில இருக்கும் இன்ஜின். நம்மளுடைய யாட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஜின் வெளியில இருக்கும், அதுக்கு வந்து பெட்ரோல். அதை தவிர்த்து ஜெனரேட்டர் இருக்கு உள்ள, அதுக்கு டீசல் நம்ம ஊத்திப்போம். ஓகே, ஏன்னா எங்க லாங் போறோம், மியூசிக் சிஸ்டம் அதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா நாங்க ஏன் அவுட் இன்ஜின் தேர்ந்து எடுத்தோம்னா, ஏதாவது ப்ராப்ளம்னா எடுத்து கொடுத்துட்டு நீ ஒரு வாரம் சரி பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு புது இன்ஜின் எடுத்துட்டு வந்து மாட்டிடுவோம். அதை ரெடி பண்ண உடனே மறுபடியும் ரெடி பண்ணி வச்சுப்போம். அது ஒரு பியூட்டி அந்த இன்ஜின்ஸ்ல. புதுசுனா கம்மி எல்லாம் இல்லமா. எவ்வளவுப்பா நம்மளுடைய ஒரு இன்ஜின்? ஒரு 80,000 திரஹம் அப்படின்னா 20 லட்சம் ரூபாய் ஒரு இன்ஜின். நான் வந்து 4 இன்ஜின் வச்சிருக்கேன், 2 போட்டுக்கு. சோ போட் வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு போட் வாங்கணும்ங்கறது டிசைட் பண்றதே பெரிய விஷயம். நான் வந்து அதுல உஷாரான, எனக்கு ஆக்சுவலா நாலேஜே கிடையாதுமா. ஆனா நான் நாலேஜ் எந்த பிசினஸ்ல போனாலும் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சுக்கிறது. இப்போ நான் எனக்கே அது வந்து ஒரு சுயமாவே எனக்கு ஒரு அறிவு வந்தது. இப்போ இந்த யாட் இருக்கு இன்பில்டு, திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை கழட்டி எடுத்துட்டு போய் பெரிய செலவாச்சு. நம்ம அவுட் சைட்ல இன்ஜின் போட்டோம்னா பிரச்சனையே இல்லை. இன்கேஸ் அந்த இன்ஜின் ரெடி பண்ணி வரதுக்குள்ள நம்ம கிட்ட பணம் இல்லை புது இன்ஜின் வாங்குறது, ஒரு இன்ஜினை வச்சு கூட நம்ம கஸ்டமர்ஸை கூட்டு போயிட்டு வரலாம்.